பசங்களுக்கெல்லாம் காசு பணம் சேர்த்து வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நல்ல ஒரு தைரியத்தையும் எப்படி இருந்தாலும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்த சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு. ரீசென்ட்டா நான் Facebookல படிச்சது தான். சில டைம் பார்க்குறப்போ நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் வார்த்தைகள படிக்கிறப்போ, நம்ம நினைச்சதெல்லாம் இவர் எழுதியிருக்காரேன்னு தோணும்ல, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஒரு அப்பாவா தன்னுடைய பொண்ணுகிட்ட சொல்லக்கூடிய சில விஷயங்கள் பத்தி சொல்லியிருந்தாரு. உனக்கு எது வரைக்கும் படிக்க பிடிக்குதோ அது வரைக்கும் நீ படிச்சுக்கோ. எனக்கு நல்லாவே தெரியும் நானோ அம்மாவோ ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் மட்டும்தான் உன் கூட வருவோம். கடைசி வரைக்கும் வர்றது உன் படிப்பு மட்டும்தான். சம்டைம்ஸ் நான் சேர்த்து வச்ச பணம் கூட உனக்காக சேர்த்து வச்ச பணம் கூட அதெல்லாம் கரைஞ்சு போகும். ஆனால் நீ படித்த படிப்பு எப்போவுமே உன்னை கைவிடாது. நீ படித்ததுக்கப்புறமா உன்னுடைய ஃபினான்ஷியல் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஜாப்பை நீ பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீ என்னையவோ உன்னோட ஹஸ்பண்டவோ யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. அப்போ ஒரு மெச்சூர் வந்திருக்கும். சுற்றி இருக்கிற சொசைட்டி பற்றி நீ நல்லா புரிஞ்சிருந்திருப்ப. அந்த டைமில் உன்னுடைய கல்யாண முடிவுகளை நான் தலையிட மாட்டேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ உடலாலேயோ மனசாலேயோ காயப்பட்ட அப்படின்னா தாராளமாக எங்ககிட்ட வந்துடலாம். அதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எங்களுக்கு மானம் போயிடும், எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எமோஷ்னல் ட்ராமாஸ் நாங்கள் பண்ணவே மாட்டோம். எப்போல்லாம் நீ கஷ்டத்துலையோ லைஃப்பை பற்றின பயத்தில் இருக்கியோ அப்போல்லாம் இதை படிச்சுப்பாரு. நான் வாட்ஸ்அப் பண்ணி வைக்கிறேன். எப்போவுமே அப்பாவுக்கு காமெடி ரீல்ஸ் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் வரணுமே தவிர ரொம்ப அழுதுட்டு இமோஷ்னலான அதெல்லாம் வரவே கூடாது. அந்தளவுக்கு நீ தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். அந்த லிங்க் இதில் மென்ஷன் பண்ணுறேன், போய் ரீட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு.